குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக எக் அண்ட் வெஜிடபிள்ஸை வச்சு வீட்டிலேயே நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டம்ளர் தண்ணியும் பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 ஸ்பூன் ஆயில் போட்டு நமக்கு தேவையான அளவு நூடுல்ஸை எடுத்து அதில் நல்லா வேக போட்டுக்கலாம். இது கரெக்டாக 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சா தண்ணி ஃபுல்லாக இழுத்துரும், பட் ஆனால் வேகாது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த நூடுல்ஸை நல்லா பாயில் பண்ணி தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாயில் ஆனதுக்கப்புறமா. இப்போது நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஆனியன், கேபேஜ், கேரட் 3யுமே 1 ஸ்பூன் ஆஃப் ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த கடாயில் நான் ஃபர்ஸ்ட்டு எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோ கிளிப்பை நான் அதில் ஆட் பண்ணலை. இப்போ நல்லா இதை சாட்டே பண்ணிவிட்டு ஹரிமா நூடுல்ஸ் மசாலா நான் எடுத்திருக்கேன். இதை 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இதை சாட்டே பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் இதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். தென் அப்புறம் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த நூடுல்ஸை சாட்டே பண்ண மசாலாவோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபோர்ஸாக நம்ம கிண்டாமல் மெல்லிஸாக நம்ம லேசாக பரட்டி விட்டுக்கலாம். நம்ம ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது பிரேக் ஆயிரும், நூடுல்ஸ் ஃபுல்லாக பிரேக் ஆயிரும். ஸோ அதனால் நான் தனியாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக எக்கையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக எக் நூடுல்ஸ் இதே மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாய்.